நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ப்ராப்பராக அளவு எடுத்து எப்படி ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஸ்டெப்பாக தான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ நம்ம அளவு எடுக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக இந்த அளவு வச்சு நம்ம கட்டிங் எப்படி ப்ராப்பராக பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். தெளிவாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் மெயினாக பாருங்கள். அப்போ தான் நீங்கள் அவசரப்பட்டு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல என்ன சொல்கிறேன் என்ன இதுங்களுக்கு உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் கட் பண்ணும்போதோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போதோ உங்களுக்கு மிஸ்டேக் வரும். நீங்கள் பக்காவாக ஃபிட்டிங்காக நல்லா தைக்கணும் அப்படின்னா இந்த முறை நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். வேறு லெவலில் ஃபிட்டிங்காக நீங்கள் தைக்கலாம். கட்டிங் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. கட்டிங்கில் நல்லா தெளிவாக நீங்கள் பண்ணினீங்கன்னாவே உங்களுக்கு ஸ்டிச்சிங் வேறு லெவலில் வந்துடும். கட்டிங் வீடியோ நான் நிறையா போட்டே வரேன். அதுக்கப்புறம் லைனாக பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங் வீடியோ இடையில போடுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க. அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். மெயின் கட்டிங்கில் தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதனால் கட்டிங் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அந்த கட்டிங் பண்ணுறதுக்கு அளவு எடுத்தால் எப்படி அளவு ப்ராப்பராக எடுக்கணும், அந்த அளவு வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது நான் ஃபஸ்ட்டு அளவு எடுக்கிறத போடுறேன். ரெண்டாவது அதை எப்படி கட்டிங் பண்ணுறதுங்கிறது வீடியோ போடுறேன். தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம இந்த பொம்மைக்கு இந்த ஒரு அளவு ப்ளவுஸ் நம்ம போட்டு, அதாவது ப்ளவுஸ் போட்டு வச்சுருக்கிறேன். இது ப்ராப்பராக நம்ம எப்படி அளவு எடுத்து தைக்கணுங்கிறது பாருங்கள். இப்போ பாருங்கள், அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க. பாருங்கள், இது நார்மல் ப்ளவுஸ் தான் தைச்சிருக்கிறேன். இந்த டிசைன் நார்மல் ப்ளவுஸில் ஏகப்பட்ட டிசைன் பண்ணலாம். அது உங்களுக்கு சேனலில் நான் போடுறேன். நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் வேலை பழகிக்கலாம். இப்போ பாருங்கள், ஷோல்டர் பார்த்துங்க. இந்த இடத்துல எங்கே இருக்குது அந்த சென்டர் பார்த்தீங்களா? இந்த இடத்துல கரெக்டாக அப்படி டேப் வைங்க. இங்கே ரொம்ப கழுத்துக்கிட்ட போகக்கூடாது. இந்த இடத்துல கரெக்டாக வச்சுங்க. இங்கே பாருங்கள், கரெக்டாக எவ்வளோ பார்த்துங்க, 15 இன்ச்சு வருது. சரிங்களா? கரெக்டாக 15 இன்ச்சு ஹைட் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சுக்கோங்க. 15 வேணுமா 14 வேணுமா எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? உங்களுக்கு அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? 15 வச்சுக்கோங்க. இப்படி தான் ஹைட் எடுக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இதை எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த நெக் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அளவு ப்ளவுஸில் இப்படி எடுக்கிறீங்கன்னா, அதாவது போட்டிருந்தாங்க ப்ளவுஸ்னால் இப்படி எடுத்துக்கங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நீங்கள் இங்கேருந்து எடுத்திங்கன்னா, ஏன்னா இது கொஞ்சம் மேலே இங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். அப்போ மிஸ்டேக் வந்துடும். அளவு ஒருத்தங்க அளவு ப்ளவுஸ் போட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அளவு இதே மாதிரி எடுத்துங்க. உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. சரிங்களா? இது எடுத்துருக்கீங்க. இதை கரெக்டாக இந்த நெக்கு பேக் லெவலில் வருதுன்னு பார்த்து இங்கே பாருங்கள், நாளைகள் வருது. நாளைகள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்குங்கிறது வராது. சரிங்களா? ரெண்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க ஷோல்டர், அதாவது நெக்கு அவங்க எவ்வளோ வைக்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. இப்போ நிறைய பேருக்கு ஷோல்டர் இறங்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இப்போ இவங்களோட பாருங்க, இவங்களுக்கு ஷோல்டர் எவ்வளோ இருக்குங்க பாருங்கள், கரெக்டாக 16 இன்ச் இருக்குது. சரிங்களா? இந்த 16 இன்ச்சு வச்சு இந்த ப்ளவுஸ் வெட்டினீங்கன்னா இது ப்ளவுஸாகவே இருக்காது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது 16 இருக்குதுன்னா இப்போ நெக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? சரிங்களா? இது நெக்கு இங்கே இருக்குது. இப்போ இந்த நெக்கு இங்கே வைக்கிறாங்களா இல்லை மேலே கேட்குறாங்களா, க்ளோஸ் நெக்காக கேட்குறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து தான் ஷோல்டர் வேறுபடும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கங்க. க்ளோஸ் நெக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், 16 இருக்குங்களா? 1 இன்ச்சு மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கம்மி வச்சு கட் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இதில் நான் குழப்புற மாதிரி ஆகிப்போயிடும். அதனால் நான் இந்த அளவுக்கு நான் சொல்லிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள், ஷோல்டர் 16 இருக்குது. சரிங்களா? இது சைஸ் பார்த்தீங்கன்னா 36.5, அதாவது 36 இன்ச்சு இவங்களோட அப்பர் ஜெஸ்ட் இருக்குது. இவங்களோட அப்பர் ஜெஸ்ட்டு நீங்கள் அளவு எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ 16 ஆச்சுங்களா? இப்போ இவங்களுக்கு எவ்வளோ வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிற நான் கட்டிங் வீடியோவில் சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி வச்சிங்கன்னா தேவையே இல்லை. அதாவது ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு நான் எடுக்கவே மாட்டேன், தேவையும் இல்லை. சரிங்களா? உங்களுக்கு எடுக்கணும் இல்லை, நான் இவங்க க்ளோஸ் நெக்கு கேட்குறாங்க, போட் நெக் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கங்க. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே பாருங்கள். இப்போ இவங்களுக்கு ஜெஸ்ட்டு எப்படி எடுக்கணும் அப்பர் ஜெஸ்ட்னா இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் தான். இப்போ இப்படி கை அதாவது போட்டுங்க டேப்பை. இங்கே பாருங்கள், இப்படி அழகாக கரெக்டாக பேக்கில், அதாவது டேப்லாம் நல்லா தெளிவாக மேலே கொண்டு போயிடுங்க. இங்கே பாருங்க, இப்படி கொண்டு போயிடுங்க. மேலே இருக்கா அப்படிங்கிறது கரெக்டாக பார்த்துக்குங்க. புரியணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி ஆப்போசிட்டாக நான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி கரெக்டாக இப்படி அளவு எடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக பாருங்கள் 36 வருது. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். சரிங்களா? 36. இப்போ மிடில் ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இப்போ இப்படி எடுத்தீங்கன்னு வச்சிங்களா, இங்கே பாருங்கள் 36, அதே 36 தான் இங்கே வருது. இப்போ இந்த பொம்மையோட அமைப்பு அப்படி, அதாவது உடலோட அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணணும். இப்போ அப்பர் ஜஸ்ட் மட்டும் எடுங்க, வேறு எதுவுமே எடுக்க தேவையில்லை. இப்போ இவங்களுக்கு உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு ஃப்ரிட்ஜஸ் கட் தான் கரெக்டாக வரும்.
இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் ரெடி பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, அந்த 3/4 இன்ச்சு டாட் படிவம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து இவங்களுக்கு வந்து செட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து கப் சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் மாறும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மெயினாக. சரிங்களா? இப்போ இவங்களுக்கு வந்து கப் சைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வந்தது அப்படின்னா 3/4 இன்ச்சு வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ வந்து நம்ம அப்பர் செஸ்ட் கனெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் மைனஸ்லாம் அதில் தான் வந்து நம்ம பண்ணணும். அது நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வந்து இது ஒன்று மெயினாக எடுத்துட்டிங்க. சரிங்களா? முடிஞ்சுங்களா? இப்போ நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அளவு எடுங்க. பாருங்க, மேலே இப்படி இருந்து அளவு எடுத்திங்கன்னா பாருங்க, கரெக்டாக அப்படி எடுத்திங்கன்னா 7 இன்ச்சு தான் வரும். இது கொஞ்சம் இழுத்து போட்டிருக்காங்களா அப்படி வருது. 7 இன்ச்சு ஃப்ரண்ட்டில் மொத்தம் 6 7 அதுக்கு மேலே தாண்ட வேண்டாம். தாண்டிங்கன்னா கொஞ்சம் ஒரு சிலர் கேட்பாங்க 7.5 8 வரைக்குமே கேட்பாங்க. அது அவங்கவுங்க விருப்பம் தான். மேக்ஸிமம் வைக்கிறது 6 இன்ச்சு வச்சாவே போதும். சரிங்களா? அவ்வளோதான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே இந்த பட்டியோட லென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தைக்கிறீங்க அப்படின்னா இந்த பட்டியோட இது வந்து வந்துடும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இங்கே பாருங்கள், இப்போ இங்கேருந்து நீங்கள் வைக்கிறீங்க பார்த்தீங்களா, மெயின் வந்து இந்த சென்டர் பாயிண்ட்டுங்கிறது மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து இதை பார்த்துக்குங்க. ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து இந்த பாருங்கள் 1ஆம் நம்பர் இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல கரெக்டாக அங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியுற மாதிரி வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டிங்கன்னா அங்கே ஒரு டேப் இப்படி போட்டுருங்க. இப்போ வந்து சென்டர் பாயிண்ட் உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா, கரெக்டாக வந்து 10 இன்ச்சில் வந்து நிற்கிது. அதுதான் வந்து மெயின். நம்ம வந்து இப்போ 3 டாட் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த சென்டர் பாயிண்ட் வந்து அங்கே வச்சு தான் நீங்கள் மார்க் பண்ணணும். சரிங்களா? அதாவது மேலேருந்து ஹைட்டு வச்சு அந்த 10 அதாவது 10 இன்ச்சு வச்சு பார்த்தீங்களா, அந்த 10 இன்ச்சில் அந்த சென்டர் டாட்டை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இந்த கேப் வருது பார்த்தீங்களா, இந்த கேப் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சொல்கிறேன் நான், ஒரு 3.5 3.25 4 இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த சென்டர் பாயிண்ட் இப்படி கணக்கு பண்ணும்போது பாருங்கள் 8 இன்ச்சுங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்செலாம் போக ஒரு 4 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா ஒரு 3.25 வந்து அடங்கிடும். சரிங்களா? அப்போ வந்து பாடி வந்து கொஞ்சம் ஒரு இதாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.25 வைக்கணும். அப்போ வந்து இது வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து நீங்கள் ப்ளவுஸ் கட்டிங் பண்ண ஆள் பார்க்க உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். சரிங்களா? என்னோட அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் வந்து ப்ளவுஸ் வந்து பக்காவாக ஃபிட்டிங்காக வரும். இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி வரும். ரெண்டாவது ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லூஸ் வருதுன்னா பேக்கில் கரெக்டாக வருது. ஏன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து விஷயம் சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஃப்ரெண்ட் இப்படி வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, இது வந்து ஹைட் வந்து அதிகமாக வச்சுட்டிங்க, ஃப்ரெண்டில் அந்த டாட் பிடிக்கிறீங்களா, அந்த டாட் வந்து ஹைட் வந்து அதிகமாக வச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். மெயின் இந்த சென்டர் வந்து பார்த்துக்குங்க. சென்டர் பார்த்துட்டு அதுலேருந்து தான் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வைக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆம்கோல் வந்து மெயினாக வந்து அதையும் பார்க்கணும். இந்த லூஸ் வரதுக்கு காரணம் ஆம்கோல் வந்து பெருசாக இருந்தாலும் வரும். சரிங்களா? ஆம்கோல் வந்து கரெக்டாக பாருங்கள். நீங்கள் அவங்களுக்கு அளவு எடுக்கிறீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்படி தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இந்த பொம்மைங்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும், கரெக்டாக வச்சு எடுக்க முடியாது. இப்போ ஆளாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. இப்படி எடுக்கும்போது என்ன வரும் பார்த்தீங்கன்னா, பாருங்க 18 இன்ச்சு உங்களுக்கு வருது. சரிங்களா? 18 இன்ச்சு இப்படி தான் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துங்க, ஸ்லீவ்ஸ் லென்த்து. இப்போ ஸ்லீவ்ஸ் லென்த்தில் வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல லூஸ் வருது, நான் என்ன தான் பண்ணாலும் இந்த இடத்துல லூஸ் வருது, சுருக்கு வருதுன்னு சொல்கிறது காரணங்கள் என்னங்கிறது அதையும் நான் உங்களுக்கு இதிலே சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இங்கே பாருங்கள், இப்படி வந்து கையில் வந்து 7 இன்ச்சு வருது. ஓகேங்களா? 7 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், கை ஓப்பன் எவ்வளோ வருது. இது வந்து சாதா ப்ளவுஸ் தான் தைச்சி நான் போட்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து 11.25 இன்ச்சு வருது. சரிங்களா? இது மெயினாக அளந்துங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த 7 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, இப்போது இந்த அக்கிள் இருக்குது பார்த்தீங்களா அடியில், இங்கே பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்படி வச்சு அளந்தோம்னா 3.5 இன்ச்சு வருது. சரிங்களா? அப்போ நான் உங்களுக்கு சொல்லுன்னு தெரியுங்களா, இங்கே பாருங்கள், இந்த 7 இன்ச்சு மேலே இருக்குன்னா கீழே வந்து நான் 3.5 இன்ச்சு 3 இன்ச்சு வச்சு கட் பண்ண சொல்லுவேன், மார்க் பண்ண சொல்லுவேன் தெரியுங்களா. அது இதுதான், இப்படி தான் வந்து பண்ணணும். இல்லைனா எனக்கு இன்னமும் இந்த லூஸே வரக்கூடாதுன்னா அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா 4.5 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். ஆனால் அவங்களால இப்படி கை தூக்க முடியாது. மெயினாக அதை வந்து பார்த்துக்குங்க. இப்போ வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் வந்து சின்ன விஷயங்கள் சொல்லிடுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ நான் இருக்கிறேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் இப்படி கை வச்சுட்டேன், இந்த இடத்துல டைட்டு கரெக்டாக வந்து வந்துருச்சு, ஆம்கோல்ட்ட கரெக்டாக இருக்குது. ப்ளவுஸ் போட்டுருங்க சொல்கிறேன், சட்டைனாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்படி கையை தூக்கி பாருங்கள், உங்கள் ப்ளவுஸ் போட்டுங்க இப்படி தூக்கி பாருங்கள், கரெக்டாக வந்துருக்கும். சரிங்களா? இப்போ விட்டிங்கன்னா இந்த தோலோடு சேர்ந்து அந்த மடிப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கண்டிப்பாக வரும். அது வச்சா மட்டும்தான் அந்த லூஸுங்கிறது, அதாவது இந்த ஃப்ளீட்டுங்கிறது லைட்டாக வரும். ஓவராலாக இல்லை, அந்த லூஸுங்கிறது வேறு, இந்த ஃப்ளீட்டு மாதிரிங்கிறது வேறு. அதை பெஸ்ட்டு புரிஞ்சுங்க. லைட்டாக வர்றது தப்பு கிடையாது, ரொம்ப ஓவராகவும் தான் வரக்கூடாது. ஓவராக வந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல 3.5 2.5 அப்படிலாம் வச்சு கட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வரும். 3.5 3 அதாவது 3 3.5 அந்த மாதிரி வைக்கலாம், 3.25 வைக்கலாம். சரிங்களா? ரொம்ப வச்சுட்டிங்கன்னா இப்படி போயிடும், அவங்களால கை தூக்க முடியாது. இந்த இடம் நல்லா டைட்டாக அப்படி வந்துடும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இழுத்து பிடிக்கும் போது நீங்கள் இப்படி தூக்குனீங்கன்னா ப்ளவுஸோடு சேர்ந்து இப்படி தூக்கும், கையே தூக்க முடியாது.
அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சு அந்த மாதிரி சுருக்கு லைட்டாக வரும், புரியுதுங்களா? லைட்டாக வரும். அதே மாதிரி இப்போ ஆம்கோல்கிட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்படி லூஸ் வரக்கூடாது. மெயினாக அது வந்து பார்க்கணும். இப்போ ஒருத்தவங்க போட்டுருக்காங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ பாருங்க, இப்படி இருக்குன்னா இந்த மாதிரி லூஸ் வரக்கூடாது. கரெக்டாக வந்து இப்படி உட்காந்துருக்கணும். இப்படி உட்காந்துதுன்னா இந்த இடத்துல லூஸ் சுருக்கு வராது, இந்த இடத்துல லூஸும் வராது. சரிங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆம்கோல் வந்து கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். ஆம்கோல் என்ன இருக்குதோ அது வந்து கரெக்டாக வச்சு கட்டிங் பண்ணாவே கரெக்டாக வந்துடும். ஸ்டிச்சிங்லேயும் அதே மாதிரி கரெக்டாக வந்துடும். சரிங்களா? அது வரதுக்கு காரணங்கள் அதுதான். சைடில் அந்த துணி லூஸு சுருக்கு வரதுக்கு எல்லாமே காரணங்கள் அதுதான். சரிங்களா? இப்போ நெக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். இப்போ சென்டர் பாயிண்ட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க. நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம அளவு வந்து இப்படி தான் ப்ராப்பராக எடுக்கணும். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இடுப்பு மறந்துட்டேன் நான். இங்கே பாருங்கள், ஹிப் சைஸ் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ வந்து என்ன பண்ணுங்க, கரெக்டாக அவங்க எங்கே ஹைட்டு எங்கே வைக்கிறாங்களோ அந்த இடத்துல இப்படி வச்சு நீங்கள் வந்து கரெக்டாக இப்படி வந்து பாருங்கள், இழுத்து பிடிச்சி, அதாவது டேப் வந்து நல்லா இழுத்து பிடிச்சி வைங்க. பாருங்கள் 30 இன்ச்சு 30 இருக்குது. சரிங்களா? இந்த 30 தான் வைக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. சரிங்களா? 30னா 30 வைக்கணும். இங்கே வந்து நம்ம அளவு எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? 36 இருக்குது. இப்படி தான் நீங்கள் அளவு எடுக்கணும். 1 2 சென்ட்ரு தேவையில்லை நமக்கு. கட்டிங்கில் உங்களுக்கு சொல்ல உங்களுக்கு வந்து நான் கட்டிங் பண்ணி காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது. சரிங்களா? ஆம்கோல் வந்து அதே மாதிரி தான். இப்போ நம்ம எப்படி எடுத்துருக்கோமோ அப்படி தான் கரெக்டாக எடுக்கணும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. இது நார்மல் ப்ளவுஸ் போட்டுருக்கேன், லைட்டாக ஒரு லூஸாக தான் இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஃபிட்டிங்காக அதுக்கு வந்து பொம்மை தைக்க முடியாது. ஏன்னா கையெல்லாம் கலண்டு வந்துடும். இவங்க பொம்மை லூஸாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால் கரெக்டாக ஃபிட்டிங்காக போட முடியாது. இதே லைனிங் ப்ளவுஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணலாம். சரி, உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இது என்ன இப்படி லூஸாக இருக்குது அப்படின்னு நினச்சக்கூடாது, அதுக்காக சொல்ல வரேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பிரின்சஸ் கட் தான் நான் போட்டிருக்கிறேன். ஃபஸ்ட்டு தைக்கிறீங்கன்னா வந்து எப்படி கட்டிங் பண்ணணுங்கிறது ஃபஸ்ட்டு பழகிங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கே ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி பழகிங்க. சரிங்களா? நான் ரெண்டையுமே வந்து ஒரே வீடியோவில் உங்களுக்கு வந்து கட் பண்ணி காட்டுறேன். பிரின்சஸ் கட்டு அண்டு டாட்டு 3 டாட் ப்ளவுஸு. சரிங்களா? ரெண்டையுமே வந்து கட் பண்ணி காட்டுறேன். புரிஞ்சுக்கங்க, பார்த்து தெரிஞ்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவாக போடுறேன், பார்த்து பயன்பெறுங்க. நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் வருது, பயனுள்ள வீடியோக்கள் இருக்குது. நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, கற்றுக்குங்க. உங்களோட கமெண்டை தெரிவிங்க. எந்த மாதிரியான வீடியோக்கள் வேணுங்கிறத சொல்லுங்கள். நம்ம சேனலில் சொல்கிறது எல்லாமே ஃப்ரீயாக தான், இலவசமாக தான் எல்லாமே சொல்லி தருவேன். உங்களுக்கு வந்து எதுவுமே எனக்கு டெய்லரிங்கே தெரியாது, நான் மிஷின்லேயே உட்காரல, இப்போ தான் நான் வந்து டெய்லரிங்கை கற்றுக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸை தெரிவிங்க. உங்களுக்காக தனியாக வந்து 0லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அது எத்தனை பேர் இருக்கீங்க என்னங்க சொல்லுங்கள். அதுக்காக உங்களுக்காக வந்து தனியாக ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக வந்து கற்றுக்கலாம். இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க. எனக்கு எதுவுமே தெரியாதவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்காக தனியாக வந்து நான் ஒரு லைவ், அதாவது ஸ்டெப்பாக அவங்க வந்து சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு மிஷின் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். 3 மாதம்னு சொல்லுவாங்க சில பேர். 3 மாதம் தேவையில்லை, 2 மாதத்தில் உங்களை டெய்லர் ஆக்குவேன். சரிங்களா? என்னுடைய பாணியை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க, அதாவது கடைப்பிடிச்சிங்கன்னா போதும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா செம்மையாக நீங்கள் டெய்லர் ஆகிடலாம். அதே மாதிரி எனக்கு ஓரளவுக்கு தான் தைக்க தெரியுங்கிறவங்க செம்மையாக நீங்கள் டெய்லர் ஆகலாம். அதுக்கு நான் கேரண்டி. சரிங்களா? மெயின் என்னென்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும், அதுதான் மெயின். ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கரெக்டாக தான் நான் சொல்லி தருவேன். மற்றவங்களை பற்றி நான் பேச விரும்பலை. நம்மளுடைய விருப்பங்கள் எல்லாமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயமும் நான் பொறுமையாக சொல்லுவேன். அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ஓகே, தேங்க்யூ. இன்னும் நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.